இப்படித்தான் தேர்தலில் வென்றேன் மனம் திறந்த டொனால்ட் ட்ரம்ப். உலக அரசியல் சவால்களுக்கு மத்தியில் அதிபர் தேர்தலில் மீண்டும் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் டைம் இதழ் இவ்வாண்டுக்கான முக்கியமான நபராக தேர்வு செய்துள்ளதுடன் அவரை நேர்காணலும் செய்திருக்கிறது. டைம் இதழுக்கு அவர் அளித்த பேட்டிதான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் முக்கிய மனிதராக டொனால்ட் ட்ரம்பை டைம் இதழ் தேர்வு செய்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் தோல்வியடைந்த ட்ரம்ப் தேர்தல் முடிவுகளில் முறைகேடு செய்ய முயன்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்து அவரது ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தியதில் ட்ரம்புக்கும் தொடர்பிருப்பதாக கூறி கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த தேர்தலோடு அவரின் அரசியல் பயணம் இறுதிக்கட்டத்தை வந்துவிட்டது என்றும் இனி அவரால் ஒருபோதும் அதிபராக வர இயலாது என பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் நவம்பரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்று அரியணையில் அமர இருக்கிறார். கடும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் டைம் இதழ் இவ்வாண்டுக்கான முக்கியமான நபராக தேர்வு செய்துள்ளதுடன் அவரை நேர்காணலும் எடுத்திருக்கிறது. அந்த நேர்காணலில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றது குறித்து ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது. அதிபராவதற்கு நானும் என்னை சார்ந்தவர்களும் அதிக அளவில் பரப்புரை மேற்கொண்டோம். ஒரு நாள் கூட தவறாமல் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டோம் என தெரிவித்தார். இந்த பரப்புரையின் போது சின்னதாக ஒரு தவறு செய்தாலும் அது மக்களிடையே பெரிய தவறாக பார்க்கப்படும் என்பதால் பார்த்து பார்த்து மக்களிடம் அணுகினோம் என்றும் அவர் கூறினார். இந்த பிரச்சாரத்துக்காக நான் மிக கடினமாக உழைத்தேன் என்றும் அமெரிக்க வாழ் மக்களுக்கு என்ன தேவையோ என்ன நினைக்கிறார்களோ அதனை நாங்கள் பேசுகிறோம் என ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஜனநாயக கட்சியினரோ எந்த பொருத்த பாடும் இல்லாமல் தொடர்ந்து பழைய விஷயங்களையே பேசிக் கொண்டிருந்தனர். பல விஷயங்களை புதுமையை படைக்க இவர்கள் வந்தால் அனைத்தும் நிறைவேறும் என மக்கள் நம்பி எனக்கு வாக்களித்தனர். இதுவே என் வெற்றி என்றும் அவர் தெரிவித்தார்.